வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு மினி ஹாலோவின் ஃபெஸ்டிவலுக்கு. அதாவது இந்த ஹாலோவின்க்குலாம் முன்னாடி ஒரு குட்டி குட்டி ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்கல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் கொடுக்குறாங்கிறத போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு கிராமத்தில் நடக்குது. நம்ம ஊர்லலாம் டவுன் ஹாலில் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிட்டி ஹாலில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. எப்பயுமே இந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து ஃபயர் இன்ஜினை வந்து கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டக்குன்னு வர முடியாதுல்ல, அதனால் எப்பயுமே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கும். செம்மையாக இருக்குது கிளைமேட், இன்னைக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஆஹா, இங்கே பாருங்க, என்ட்ரானது பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயா. கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு மாதிரி லைட்டாக வெயில் அடிச்சு கொஞ்சம் குளிராக நல்லா இருந்துச்சு, டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இப்போ குளிர்து வேற, அதனால தான் ரெயின் கோட் போட்டோம். இங்க ஏதோ ஃப்ரீயா சாப்பிட கொடுக்குறாங்க, வாங்க போய் வாங்கி சாப்பிடலாம். ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. சூடா சாக்லேட் மில்க்கும் நம்ம ஊர்ல உளுந்து வடை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஸ்வீட் டோனட். இந்த பின்னாடி தெரியுற ஸ்டோர் இருக்குல்ல, அங்க ஃப்ரீயா வந்து பம்ப்கின் கார்விங் கிட்டு கொடுத்தாங்க. அது போக ஒரு புக் இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் அப்புறமா காமிக்கிறேன். இது என்ன ஸ்டோர்னு தெரியல, இங்கேயே கூட்டமா நிக்கிறாங்க, உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இது லைப்ரரி, படிக்கிறதே எனக்கு பிடிக்காது, அதனால அப்படியே ஓடிடுவோம். இது என்ன ஸ்டால்னே தெரியல, யாருமே இல்லை, அதனால நானும் அங்கே போக மாட்டேன். பக்கத்து கடையில் ஏதோ சுத்துற மாதிரிலாம் வச்சிருக்காங்க, அங்கே போகலாம். இந்த ஸ்டாலில் வந்து அந்த சுத்துற மாதிரி அந்த இது இருக்குல்ல, அதை வந்து சுற்றி விட்டோம்னா ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க போல இருக்காங்க, எழுதியிருக்காங்களா, அந்த ப்ரைஸை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க போல. ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நினைக்கிறேன், போய் அசிங்கப்பட விரும்பல, அதனால நான் போகலாம். அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். இதெல்லாம் வந்து பெட்டுக்கு வந்து ஃப்ரீ சாப்பாடு, நம்மளுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட பெட்டு இல்லை, ஸோ அதனால நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட்டு, அவங்களே கேமரா வச்சு நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாங்க. இது வந்து நாங்கள் நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன், அந்த ஃபோட்டோ நான் வந்து இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து நம்ம வெளியே எடுத்து காமிச்சிட்ருவாங்க, நல்லா இருக்குல்ல. இவங்க வந்து அந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பரில் வந்து அவங்களே கலரில் வந்து கலர் பண்ணி அந்த மாஸ்கை வரைஞ்சி அதை பண்ணி அதில் ஓட்டை போட்டு குழந்தைங்களுக்கு போட்டு விடுறாங்க. பக்கத்துலேயே பார்த்தா இந்த குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு பில்டிங் பிளாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. பார்த்ததுமே எனக்கும் ஆசையா இருந்ததுன்னு அப்படியே விளையாடிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாலை சும்மா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவங்க இருந்துட்டு கலரிங் புக் வேணுமான்னு சொல்லி கேட்டு கூப்பு கொடுத்தாங்க. அப்படியே இது வாங்கிட்டு கிரையான்ஸ் எடுக்கலாமான்னு தெரியல, நானே அப்படியே சூட்டை பண்ணிட்டு. ஐயோ, விழுந்துருச்சு. இது வந்து பெட்டிங் ஏரியா, குழந்தைங்களாம் வந்து இந்த பெட்டை வந்து தொட்டு விளையாடிக்கலாம். எனக்கு பெட்டுனாலே பயம், அதனால நான் போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். குட்டி குட்டி குழந்தைங்களாம் வந்து விளையாடணுங்கிறதுக்காக ஒரு மினி கோல் செட் பண்ணியிருக்காங்க. இங்க நின்றுட்டு இருக்காருல்ல, இவர் வந்து நீங்களும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விளையாட சொன்னார். அது வரைக்கும் விளையாடினதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, there you go. Gotta keep going. You come around. Okay. Yes. That's hard for that corner. Thank you. எதையோ சாதிச்ச மாதிரி எனக்கு கூப்பிட்டு சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. Thank you. அடுத்ததா இன்னொரு கேமிங் ஏரியா, அங்கேயும் போய் விளையாடலாம். Thank you. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இந்த கேம் விளையாட போகும்போது அவர் போவை கொடுத்துட்டு உங்களுக்கு இது விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவர் வந்து இன்னொரு போ இந்த யாரோ எடுத்துட்டு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஓகே. இந்த மாதிரி அடிச்ச 3ல 1 கூட கரெக்டா விழுகல. இங்க வந்து ஒரு பவுலிங் கேம் வச்சிருக்காங்க, பாலை வச்சு விட்டுற மாதிரி இல்ல, பம்ப்கின் இருக்குல்ல பூசணிக்கு, அதை வச்சு விட்டுற மாதிரி. இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. பம்ப்கினும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இதை வச்சு அந்த பம்ப்கின் கார்விங் கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு கார்வ் பண்ணி பார்க்கலாம்.
வெயிட்டா இருக்கு. இந்த ஃபேமிலியில ஒரு 5-6 பேர் இருப்பாங்க போல. எல்லாருமே இந்த இன்கிரெடிபிள்ஸ் படம் இருக்குல்ல அந்த டீம்ல வர மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டால் இருக்குல்ல, இந்த ஸ்டால்ல வந்து ஒரு கேம் இருந்துச்சு. இந்த கேம்ல வந்து நம்ம ஒரு கேம் விளையாடி, அதாவது ஒரு லெவல் விளையாடி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போய் கடைசியில் வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. இது நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க விளையாட கலந்துருக்காங்க. இங்க வந்ததுக்கு என்ட்ரி ஃபீயும் ஃப்ரீ தான். வந்ததுக்கு ஃப்ரீ பம்கின்னு, ஃப்ரீ கார்விங் செட்டு, ஃப்ரீயா கலரிங் புக்கு, கலர் பென்சிலு. ஆஹா, ஒரு மினி ஷாப்பிங்கே ஃப்ரீயா முடிச்சிட்டேன். பம்கின் கார்விங் கிட்டு, அந்த பம்கினை வந்து எப்படி கார் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக வந்து ஒரு ஸ்டோரி புக். ஆனால் இந்த ஸ்டோரி புக் நல்லா இருக்கு. ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான் இருக்குது. இது படிக்க நல்லா இருக்கும். அடுத்ததாக என்னன்னா தெரியல ஏதோ அடுத்தது வந்து ஒரு கீ செயினும், ஒரு டாக் போட்ட கீ செயின், அப்புறம் ஒரு பென்சில், ரப்பர் வச்ச பென்சில், ஒரு பெரிய ரப்பரும் கொடுத்துருக்காங்க. சாக்லேட்ஸ் இது என்னன்னு தெரில, குச்சியாக இருக்குது. ஒரு பென்சில் இருக்குது, ரப்பர் இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு தெரியுது, வேறு எதுவுமே தெரில. ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க பம்கினுக்கு தொப்பி போட்ட மாதிரி. நல்லா இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குது. அப்புறம் நம்ம வாங்கின அந்த கலரிங் புக்கு, இதெல்லாம் குழந்தைங்க கலர் பண்ண மாதிரி இருக்குது. பண்ண மாட்டேன், பட் பரவாயில்ல. அப்புறம் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. போட்டிருக்க எல்லா ஸ்டாலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வரும்போது நான் நினச்சிட்டே வந்தேன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வந்ததுக்கு நிறைய ஃப்ரீ திங்ஸ்லாம் கொடுத்தாங்க. வரும்போது குளிர் அடிச்சுது, இடையில மழை பெஞ்சுது. இப்போ கிளம்ப போகிறப்ப வெயில் அடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.